சார், நீங்கள் ஃபைனான்ஸ் பை அங்கிள் தானே? ஆமாம்ப்பா. சார், நான் உங்கள் பெரிய ஒரு ரசிகர் சார். உங்கள் சேனல் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு என்கொயரி சார். இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லைப்பா. பட் ஒன்று வந்து ஐ வாண்ட் யூ டு டேக் கேர் ஆஃப் இன் யுவர் லைஃப். இப்போது உனக்கு வந்து ஒரு டிஸ்போசபிள் சர்ப்ளஸ் இருக்கும். டிஸ்போசபிள் சர்ப்ளஸ்னால் என்னென்னா, உன்னோட தேவைகளுக்கு மேலே உனக்கு இன்கம் வரும். அந்த இன்கம்மை சேவ் பண்ணி இதை வச்சு தான் நீ உன்னோட ஃப்யூச்சரை யூ வில் என்ஷூர். அந்த டிஸ்போசபிள் சர்ப்ளஸை எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, எது நல்ல ரிட்டர்ன் தரும்னு அதில் பார்த்து போட்டுடுறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கதையை சொல்லி உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீ காலம்புற ஆஃபீஸ்க்குள்ளே போகிற. ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது உன்னோட பாஸ் சொல்கிற, நீ இன்றைக்கி சாயங்காலம் உன்னை பர்மனெண்ட்டாக நான் கல்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்ப்பா அப்படிங்கிற. சரி சார், நான் இப்போ திடீர்னு சொல்கிறீங்களே, நான் வீட்டுக்கு போய் வீடை காலி பண்ணி எல்லா இதையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கல்கட்டா போகிறதுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னு நான் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாஸ் அப்போ சொல்லுவார், இல்லைப்பா அப்படிலாம் ஷூரிட்டி இல்லை. சாயங்காலம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போவோம், காயின் டாஸ் பண்ணுறேன், எட்ஜ் வந்ததுன்னா நீ கல்கட்டா போவ, டெய்ல்ஸ் வந்ததுன்னா யூ கன்யூ இன் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. நீ எப்படி ஹவ் வில் யூ ஹேண்டில் த சிச்சுவேஷன்? மெட்ராஸ் வீட்டை உன்னால் இப்போ மூட முடியாது. பட் கல்கட்டா போயிட்டியானா இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டுன்னு இருக்க முடியாது. ஹூ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் ஹவுஸ் இன் மெட்ராஸ்? இதை லைஃப்பில் வரைச்சா என்ன ஆகும்? இப்போது ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இருக்கார். அவர் வந்து 70-75 வரைக்கும் இருப்போம் அப்படின்னு ஷூரிட்டி இருந்ததுன்னா 60 வயசு வரைக்கும் சேவ் பண்ணுவார். 60 வயசுக்கு மேலே இன்கம் இல்லாத போது இந்த சேவிங்ஸை வச்சுன்னு அவர் இருப்பார், அவர் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அந்த அதர் ஹேண்ட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட், கொரோனா மாதிரி ஒரு டிசீஸோ இல்லை ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க அவருக்கு. அப்போ ஹி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி வென் ஹி இஸ் நாட் தேர். அதுக்கு இன்சூரன்ஸ். ஸோ உன்னோட இந்த லிமிட்டட் டிஸ்போசபிள் சர்ப்ளஸை நீ என்ன பண்ணோம், 2 கான்ட்ரடிக்டரி சிச்சுவேஷன். ஒன்று தான் நடக்கும். ஒன்று நீ மெட்ராஸில் கன்னியம் பண்ண போகிற, இல்லை கல்கட்டா போக போகிற. இந்த 2 கான்ட்ரடிக்டரி சிச்சுவேஷனுக்கும் நீ ஒரு போர்ஷன் பிரித்து வச்சு பண்ணோம். அதாவது சேவிங்ஸ் டில் யூ லிவ் அப் டு 60, இல்லை இன்சூரன்ஸ் அஸ்யூமிங் தட் யூ மைட் பி ரிமூவ் ஃப்ரம் த சீன் அட் அ ஏர்லி ஏஜ். இதை தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் முக்கியம் லைஃப்பில். பார்த்துக்கோப்பா. ஓகே சார், ஓகே சார். என்னப்பா இப்போவே கண்ணை கட்டுறதா? இன்னொரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. அது நம்ம காஃபி சாப்பிடுவோம். காஃபி சாப்பிட்டு நீ தெளிஞ்சதுக்கப்புறம் தெளிய வச்சு அதை அடிக்கிற உடனே. இப்போ வரியா? வா பார்க்க. தேங்க்யூ. உட்காருப்பா, ரிலாக்ஸாக பேசுவோம். உட்கார். என்னப்பா இப்போ அந்த 2 காம்ப்ளிகேஷன் புரிஞ்சுட்டா வேறு ஒரு கூகுளே ஆட் பண்ணிட்டோமா அதில்? இப்போ நீ நம்ம அந்த கல்கட்டா ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸாம்பிள் எடுத்தனோம் இல்லையா? அதில் இன்னொன்று சொல்கிறேன். உனக்கு கல்கட்டா போனோன்னு சொல்லிட்டாங்க. பட் அப்புறம் சொல்கிறாங்க, ட்ரெயின் வந்து கல்கட்டாலேருந்து வர ட்ரெயினே ஆந்திராவில் ஃப்ளட்ஸு சார், எப்போ வரும்னு தெரியாது, அது வந்ததுக்கப்புறம் எப்போ திருப்பி கல்கட்டா போகும்னு தெரியாது, அது வரைக்கும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன ஆகுது? ரயில்வே ஸ்டேஷனில் செலவு பண்ணோம், திரும்பி வந்து ட்ரெயின் வருமா, நம்ம கல்கட்டா போவோமா, இல்லை திருப்பி நம்ம வீட்டுக்கு போக வேண்டி வருமானு தெரியாது. இது வந்து லைஃப்பில் என்ன ரிலேஷன்னு கேட்டிங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு வந்து ஏர்னிங் மெம்பருக்கு சம் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும், தாங்க சேர்த்து வச்ச பணத்தை இந்த கிரிட்டிக்கல் இல்னஸில் ஹாஸ்பிட்டலில் செலவழிச்சிடுவாங்க. ஃபேமிலிக்கு இருக்காது. அதுக்கும் யூ வில் ஹேவ் டு டேக் அ கவர். அந்த கவருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேர். ஒன்று நீ 75-80 வரைக்கும் இருப்பேன்னு வச்சுட்டு சேவிங்ஸ் பண்ணணும். இன்னொன்று, தி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி சடனாக இஸ் ரிமூவ் ஃப்ரம் த சீன்னு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். மூணாவது வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இப்படி வெளில வருவோமா அப்படி வெளில வருவோமான்னு தெரியாமல் எல்லா பணத்தையும் விரயம் பண்ணுற மாதிரி மாட்டிக்கூடாதுன்னு மெடிக்கல் பாலிசி எடுக்கணும். இந்த 3 தான் வில் கிவ் யூ கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன். புரிஞ்சுதாப்பா? இந்த 3 நீ பண்ணிக்கோ. உன்னோட டிஸ்போசபிள் சர்ப்ளஸ்லேருந்து கஷ்டம்தான். அது எப்படின்னு நம்ம போக போகப்பா.